வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். இது முந்திரி பருப்பை நான் 2 உடச்சி வச்சுருக்கேன். அதை நெய்யில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 உடச்சி போடும்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது எல்லா பக்கமும் அந்த முந்திரி பருப்பு நம்மளுக்கு கடிப்படும். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இப்போ வறுத்தாச்சு, எடுத்து வச்சிடலாம் தனியாக தட்டில். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச 1 கப் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். ரவையில் ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தேங்காய் துருவல். இப்போ நான் இதில் நெய் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட போகிறேன். இதை நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். இதை எந்த அளவுக்கு நம்ம தேங்காவை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். இதை ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துட்டோம்னா சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம நல்லா ட்ரை பண்ணிடணும். இப்போ நீங்கள் இந்த கோகோனட் போடுறதுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம வறுக்கவே தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதே கப்லையே 1 கப்பு திக்கான பால் எடுத்து நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன். பால் சூடாக தான் ஊற்றணும், காய வச்சு ஆற வச்ச பால் ஊற்றக்கூடாது. இப்போ பால் காய்கிறது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச தேங்காவோட நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப்பு ஜீனியை நான் மிக்சியில் அரைச்சி 1 கப்பு பவுடர் சுகராக நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப்பு ரவை, 1 கப்பு பவுடர் சுகர், 1 கப்பு தேங்காய். எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரே கப்லேயே எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டிலேயே கலந்துக்கலாம். இப்போ சூட்டுலேயே நம்ம இந்த சுகர் சேர்க்குறதுனால அதுலேயே நம்ம இந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். ரெண்டு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நம்ம கலந்து வச்ச கலவையோடு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் வச்சு கலந்துடாதீங்க, சூடாக இருக்கும், கையில் சுட்டுரும். அதனால் நம்ம கரண்டி வச்சேவும் கலந்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். அதுவே சரியாக போயிடுச்சு. 1/2 கப்பு மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா உறிஞ்சு சாஃப்டாக இருக்குது. அந்த ரவை எல்லாமேவும் இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் நம்ம உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருந்தோம் வறுத்து. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி உங்கள் விருப்பம்தான். எவ்வளோ நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை உங்கள் விருப்பம்தான். எந்த சைஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த சைஸுக்கு தான் பிடிக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் தான் பிடிச்சிருக்கேன், சின்ன சின்னதாகவும். இப்போ இது ஒரு 10 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சிடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ ஒரு கப்பு ரவைக்கு 15 லட்டு வந்திருக்கு. நம்ம இதையே வெளியில் காசு கொடுத்து வாங்கினா ஒரு லட்டு 5 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலேயே கம்மியான செலவில் ஒரு கப்பு ரவையிலேயே நம்ம 15 லட்டு ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேயே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த லட்டு, சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இல்லாமல் இருக்கும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.